அகரம் ஃபவுண்டேஷன் நடத்தக்கூடிய 15வது ஆண்டு விழா தொடக்கத்தை தான் நாம் இன்றைய காணொளியாக காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நம்ம சேனலுக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். சூர்யா அவர்கள் நடத்தக்கூடிய அகரம் ஃபவுண்டேஷன் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளை கடந்து தற்பொழுது தமிழ்நாட்டில் பல மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். மிகப்பெரிய அளவிற்கு மாணவர்களுடைய பொருட்செலவை குறைத்து தங்களுக்கான கல்வியை நிலைநிறுத்துவதற்கான பல உதவிகளை அகரம் ஃபவுண்டேஷன் செய்து வருகின்றனர். இதன் அடிப்படையில் அங்கே கல்வி கற்ற மாணவர்கள் நன்றி செலுத்தும் விதமாக இன்றைய நாள் அமைந்தது என்றே கூறலாம். 15 ஆண்டுகள் தற்பொழுது அகரம் ஃபவுண்டேஷன் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருப்பதற்கான காரணம் நடிகர் சூர்யா என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். மேலும் அகரம் ஃபவுண்டேஷனில் கல்வி கற்று பெரியாளாகிய மாணவர்கள் கண்டுபிடித்த பைக் ஒன்றை மேடையில் ஓட்டி காட்டினார்கள். ஆர்வ மிகுதியில் நம்ம சூர்யா அவர்களும் அந்த பைக்கை ஓட்டி காட்டினார், ஓட்டி சிறப்பித்தார் என்றே கூறலாம். மிகவும் அற்புதமான தருணங்களாக அங்கே அமர்ந்திருந்தவர்களுக்கு அந்த காட்சி இருந்தது. கல்விக்கான டொனேஷனை ஞானவேல்ராஜ் அவர்கள் அகரம் ஃபவுண்டேஷனுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் கொடுத்து இருக்கின்றார். இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தவர்களே இந்த கூட்டத்தை கண்டு நெகிழ்ந்து தங்களுடைய டொனேஷன்களை அந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் இந்த அகரம் ஃபவுண்டேஷனை உருவாக்குவதற்கு அதை கண்டு நெகிழ்ந்தவர்களுக்கும் எவ்வளவு உழைப்பு அதன் பின்புலமாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தனியார் கல்வி அறக்கட்டளை வைத்து நடத்துவது என்பது அவ்வளவு சாதாரண ஒரு இயல்பான விடயமில்லை. அதை சாதித்து காட்டியிருக்கின்றார் நம்ம சூர்யா அவர்கள். அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக டாக்டர் பட்டம் வென்ற மிக அதிகமான மாணவர்கள் மேடையில் தோன்றினார்கள். இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு என்றால் அந்த குடும்பத்தில் முதல் பட்டதாரிகளாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அவர்கள் டாக்டர்களாகவும் இருக்கின்றார்கள் என்றால் மிக ஆகச்சிறந்த ஒரு கல்வி கொடையை நம்ம சூர்யா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார் என்றே கூற வேண்டும். இந்த 15வது ஆண்டுகால ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சியில் நம்ம கமலஹாசன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் என்பது கூடுதல் சிறப்பு. மேலும் அவர் மேடை பேச்சை தங்களுக்கான பாணியில் பேசியிருந்தார். அதில் நீட் தேர்வை குறித்தான விமர்சனங்களையும் அவர் எழுப்பியிருந்தார். இதுவரை டாக்டர்கள் வந்தார்கள், இதற்கு மேலும் வர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் பேசியிருப்பார். நிச்சயமாக கமலஹாசன் அவர்களையும் ஈர்த்தது இந்த அகரம் ஃபவுண்டேஷன் 15வது ஆண்டு விழா என்றால் அந்த வார்த்தை மிகையாகாது. மிக கச்சிதமாகவே இதை செய்திருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். இதற்கெல்லாம் மேலாக ஆகச்சிறந்த இயக்குனராக நம்மால் கொண்டாடப்படுகின்ற நம்ம விடுதலை பட இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மேலும் சூர்யா அவர்களையும் அகரம் ஃபவுண்டேஷன் அதையும் மெச்சும் அளவிற்கு மிக அதிகமான கருத்துக்களை மேடையில் முழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற நபர்களெல்லாம் இந்த ஒரு அகரம் ஃபவுண்டேஷனால் ஈர்க்கப்பட்டு அவர்களுக்கு சிந்தனையிலும் இது போன்று கல்வி கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையை இது தூண்டியுள்ளது என்றே. இறுதியாக நம்ம சூர்யா என்று கூறுவதற்கு பதிலாக சூர்யா சார் அவர்கள் மிக அதிகமாகவே இந்த ஃபவுண்டேஷனை குறித்து இறுதியாக பேசியிருந்தார். அதில் மெய்சிலிருக்கும் வகையில் பல கருத்துக்களையும் கூறியிருந்தார். கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி கூறியிருந்தார். மேலும் திருக்குறளை மேற்கோள் காட்டியும் கூறியிருந்தார். நிச்சயமாக கல்விக்கண் திறந்தவர் நம்ம காமராஜர் அவர்கள் என்றால் அவருடைய பேரர் என்பதை நம்ம சூர்யா சார் என்பதை கூறலாம். நிச்சயமாக அவர் மிகப்பெரிய ஒரு உதவியை அந்த மாணவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இதுபோன்று மீண்டும் நல்ல காணொளி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.